நாங்கள் இப்போது இந்த இஸ்லாமிய மாதத்தின் இறுதியான ஒரு மாதத்திலே இருக்கிறோம். இதற்கு பிறகு நாங்கள் புதியதொரு புத்தாண்டு என்று சொல்லுகிற, அதாவது இஸ்லாத்தில் வருகின்ற முதலாவது மாதத்தை நாங்கள் எதிர்நோக்க இருக்கிறோம். இந்த நேரத்திலே கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் இரண்டு விடயம் நம்முடைய உள்ளத்தில் இணை பிரியாத ஒன்றாக இருக்க வேண்டும். நாம் கடந்த காலத்தில் செய்தவை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் எதிர்காலத்தில் செய்ய இருப்பவை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கும் இரண்டு விடயம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்துல அல்லாஹு தஆலா சில சந்தர்ப்பத்துல நமக்கிட்ட அவன் இருந்து எதிர்பார்ப்பது எல்லாமே இஸ்திக்பாரைத்தான். நம்ம நினைக்க கூடாது இஸ்திக்பார் என்பது பாவ மன்னிப்பு மாத்திரம்தான் என்று நினைக்க கூடாது. நிறைய பேர் அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். பாவம் செஞ்சாதான் இஸ்திக்பார் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி என்றால் இந்த உலகத்தில் நபிமார்கள் இஸ்திக்பார் செய்திருக்க மாட்டார்கள். சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் இஸ்திக்பார் செய்திருக்க மாட்டார்கள். இஸ்திக்பார் என்பது இந்த உலக வாழ்வுக்கும் மறுமையுடைய வாழ்வுக்கும் மிக பிரதானமானது. அதனாலதான் 5 நேர தொழுகையையும் நாம் தொழுததன் பிறகு சலாம் கொடுத்தவுடன் முதலாவது நாம் அல்லாஹ்விடத்தில் சொல்லுகின்ற வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். இஸ்திக்பார் தான் செய்கிறோம். ஏன்? தொழுகை என்பது மிக உயர்ந்த அமல். தொழுகை என்பது மானக்கேடான வெறுக்கத்தக்க காரியத்தில் இருந்து பாதுகாக்குகிற அமல். அந்த அமலை செஞ்ச உடனேயே அல்லாஹ் கிட்ட நம்ம என்ன கேட்கிறோம் என்றால் அஸ்தக்ஃபிருல்லாஹ், என்னை நீ மன்னித்து விடு, என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு அப்படி என்றுதான் கேட்கிறோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், அழகாக ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கிறார். 11வது அத்தியாயம் 3வது வசனம், வ அனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி, நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் இஸ்திக்பார் செய்யுங்கள், பிறகு நீங்கள் அவனிடத்தில் பாவ மன்னிப்பை தௌபாவை நீங்கள் கேளுங்கள். யுமத்திஉக்கும் மத்தாஅன் ஹஸனன் இலா அஜலின் முஸம்மா, இந்த உலகத்தில் அவன் உங்களுக்கு குறிப்பிட்ட காலம் ஒரு சிறந்த அழகான வாழ்வை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். நீங்கள் உங்கள் ரப்பிடத்தில் இஸ்திக்பார் செய்யுங்கள், உங்கள் ரப்பிடத்தில் நீங்கள் தௌபா செய்யுங்கள். நீங்கள் இஸ்திக்பார் செய்தால், நீங்கள் தௌபா செய்தால் அல்லாஹ் தஆலா உமத்திஉக்கும் மத்தாஅன் ஹஸனன் இலா அஜலின் முஸம்மா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த உலகத்தில் அவன் உங்களுக்கு அழகான வாழ்வை அல்லாஹ் தஆலா தருவான். பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல தோழர்களே, இந்த உலகத்தின் அழகான நீண்ட செழிப்பான செல்வாக்கான பொருளாதாரம் நிறைந்த நல்ல வாழ்வு கிடைப்பதற்கு இஸ்திக்பாரும் தௌபாவும் மிக பிரதானமானது என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லித் தருவதை பார்க்கிறோம்.